தேங்காய் உடைப்பது மற்றும் மண்டாட்டத்தில் ஈடுபடுவது இலங்கை அரசியலில் புதிய விடயம் அல்ல. தாமதமாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பை துரிதப்படுத்துமாறு கோரி வெகியத்த கண்டியவில் பிரார்த்தனை. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஊழலை ஒழித்து சுபிட்சத்தை ஏற்படுத்துமாறு வேண்டி கண்டி நாகவிகாரையில் மத வழிபாடு. கடந்த வருடம் தென்மாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட சிலர் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்களுக்கு எதிராக சீனிகம் ஆணையத்தில் வழிபாடு. அன்றைய காலகட்டத்தில் ராஜபக்ச அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து துரத்துவதற்காக தேங்காய் உடைத்தோம். அந்த காலப்பகுதியில் நாங்கள் எமது காசனை செலுத்தி தேங்காய் உடைத்தோம். அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் நீக்கப்பட்டதன் பின்னர் ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்னர் இன்றைய யுகத்தில் மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் அரசாங்க காணிகளில் உள்ள தேங்காய்களை திருடி அவர்கள் இந்த தேங்காய் உடைக்கின்றார்கள். அதுதான் மாற்றம். நாம் அன்று காசு கொடுத்து வாங்கி தேங்காய் உடைத்தோம். இன்று அவர்கள் தேங்காயை திருடி தேங்காய் உடைக்கின்றார்கள். எதிர்க்கட்சியினர் சிதற தேங்காய் உடைப்பது தொடர்பில் இன்றும் அரசியல் மேடையில் பேசப்பட்டது. திருடர்களை ஏன் பிடிக்கவில்லை என மக்கள் கேட்டார்கள். தற்போது பிடிக்கும் போது FCIDயை மூடுமாறு தேங்காய் உடைக்கின்றனர், பேரணி செல்கின்றனர். நாட்டில் ஊழல் நிறைந்துள்ளது. திருடாத எவரும் FCIDக்கு அஞ்ச வேண்டியதில்லை.